அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள். சுக்கிர பகவான் மீன மனையில் உச்சமடைய போகிறது. அதாவது உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் தரப்போகிறது, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீன மனையில் மார்ச் மாதம் 26 வரை உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் உச்ச பலம் பெற்ற சுக்கிரனால, அதாவது உங்கள் ராசிக்கும் 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் உச்ச பலம். அதே சமயத்தில் 8க்குரியவன் அட்டமாதிபதியும் அதே சுக்கிரன் தான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போது 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறீங்க. இப்போது 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 2 சேர்ந்திருக்கு. அப்போது நிச்சயமாக எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். நெகட்டிவ்க்குள்ளே போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒன்று பாசிட்டிவ் உணர்வுகளை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3ங்கிறது முயற்சி. நல்ல முயற்சி எடுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, வெற்றி உறுதி. நெகட்டிவ்க்குள்ளே போனீங்கன்னா நெகட்டிவ்க்குள்ளே போகும், பாசிட்டிவ்க்குள்ளே போங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் முயற்சியால் லாபத்தை அனுமதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். சில சமயங்களில் சோம்பேறித்தனமாக டல்லாக இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா சந்திரன் அங்கே இருக்கார், அங்கே சனி உட்கார்ந்துருக்கார். உங்கள் மனசை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்துகிற மாதிரியும், மனசு சரியில்லாத மாதிரியும் எல்லாமே இருக்குது. பட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துக்கிட்டு நீங்களே எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி நீங்களே ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி தன்னுடைய மனசை தானே ஏதோ ஒரு கெடுத்துக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அப்போ முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் ஏற்படுத்தும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், இந்த மாதிரி பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக்கிரன் அங்கே உங்கள் ராசியிலேயே உச்சபலம் இருக்கிறதுனால கலைத்துறையில் நிறைய பேருக்கு நாட்டம் இருக்கும். கலைத்துறையில் ஆர்வத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் அழகு சார்ந்த விஷயத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். அழகு சார்ந்த விஷயங்கள், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இந்த சுக்கிரன் இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 8க்குரியவன் அட்டமாதிபதி தனக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது என்ன ஆகும்? 8க்குரியவன் தனக்கு 6ல். அப்போ திடீர் பாசிட்டிவத்தை கொடுக்க போகுது. இது நடக்கலை, இது வலியாக இருக்குது, இது வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் உங்கள் முயற்சியால் அப்படியே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த வலிக்கே வலி. அப்போது வலியிலிருந்து நிவாரணம் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் முயற்சியால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். முயற்சி தான், முயற்சியால் வேலை உண்டு, சக்சஸ் உண்டு. 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. மறைபொருள் ஞானம் அங்கே தான் இருக்குது. யார் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்தார்கள், யார் உங்களை துரோகம் செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாமே இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியில் காமிச்சிரும்.
அப்போது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மீனராசி என்பர்கள். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மனசை மட்டும் விட்டுறாதீங்க, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, பாசிட்டிவ் உணர்வுகளை மட்டும் தூண்டுங்க, நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்னென்னா, நிறைய பேர் வெளி மாநிலம் வேலைக்காக வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு மாற்றம் உண்டு. வேலையில் எந்த மாற்றம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. துறை ரீதியான மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏதாவது ஒரு அழுத்தம், ப்ரெஷர், அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறத இருக்குது. நீங்கள் எப்படி தான் நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு ஏதோ ஒரு டெம்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத இல்லை, ரொட்டீன் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். மாதமான சம்பளம் வருதா, ரைட் அப்படின்ட்டு போங்க. அழுத்தம் ப்ரெஷருக்கு ஆட்பட வேண்டாம். வேலையை அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுற வேண்டாம். ஏன்னா 8ஆம் அதிபதி அங்கே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரா, டக்குன்னு கோபம் வந்துடும். என்ன நடக்கும், திடீர்னு கோபம் வந்துடும். அப்போ திடீர்னு வேலை விட்டுருவீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அதை மட்டும் செய்யாதீங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா யோசிக்க மாட்டேங்கிற காரணம் சந்திரன் மறைக்கப்படுகிறது. அப்போ உங்கள் மனசை மறைச்சு உங்களுக்கு தெரியாமலே எதையாவது செய்யக்கூடிய தன்மை உருவாக்கிறோம். அப்போ மீனராசி என்பர்கள் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்க. இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுற வேண்டாம். அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் இன்னொரு வேலையை அமைத்து விட்டுத்தான் மாறணுங்கிறத மனசில் நல்ல கெட்டியாக ஆணித்தரமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். மாற்றம் கிடைக்குமா சார்? மாற்றம் உண்டு, முயற்சியால் மாற்றம் உண்டு. எனக்கு குரு 10ஆம் இடத்தை ராசி, நீங்கள் பார்க்குறீங்க 10ஆம் இடத்தை பார்க்குறீங்க, எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று மாறணும், மாற்றிக்கிங்க. ஆனால் இன்னொன்று அமைச்சுக்கிட்டு மாற்றிக்கிங்க. இதை மட்டும் உறுதியாக வைத்து கொள்ளுங்கள். சார் திடீர் ப்ரமோஷன் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. 8ஆம் அதிபதி உச்சம், கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் கிடைச்சிரும், திடீர்னு தான் கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்கள் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். சரி, ஜென்ம சனிகால திருமணம் நடக்குமா? திடீர்னு திருமணம் நடக்கும், திருமணமும் நடக்கும். கலத்திரக்காரகன் உச்சபலம் அல்லவா, கலத்திரக்காரகன் வலுவை பெறுகிறார் அல்லவா. அப்போ திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்படுறார். இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உத்திரட்டாதிங்கிறது சனி பகவான். சனி பகவானுங்கிறது விரையாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். அப்போது லாபாதிபதி நட்சத்திரத்தில் அப்படின்னு எடுத்துக்குங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணமழை குடிக்கக்கூடிய, அதாவது பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதார ஏற்றமும் உண்டு, செலவும் உண்டாகும், விரயமும் உண்டாகும். விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. சுப விரயங்கள் என்ன? ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடத்த வாங்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிங்க. புதனோட ராகு சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவுகள். ஸோ இந்த மாதிரி சுப விரயங்களாக நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம் இந்த காலகட்டம். ஆனால் தேவையில்லாத ஒரு சொந்த தொழில் செய்கிற, பணத்தை போடுற, பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குற, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுற, இதெல்லாம் தான் யோசிக்கணும். மீனராசி என்பர்கள் யோசிக்கணும். சொந்த தொழில் என்ட்ரி ஆகுறீங்களா, கொஞ்சம் யோசிக்கணும். கொடுப்பனை இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஜாமீன் கையெழுத்து சுத்தமாக ஆகாது. பணத்தை எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே
போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ரேவதி அப்படிங்கிறது புதன் பகவான் நட்சத்திரம். புதனுங்கிறது யாருன்னா 4க்குரியவன், சுகம் சார்ந்த விஷயங்கள், சுகத்தை தரக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி. அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுது. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதி, புதனுங்கிறது 7ஆம் அதிபதி. அப்போ 7, 8 கனெக்ட் ஆகுது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்பதை மைண்டில் வச்சுக்குங்க. விட்டு கொடுத்து போகணும். தன்னுடைய குடும்பம் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குல்லன்னா என்னைக்காவது சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும், என்றைக்கோ போட்ட சண்டையை எடுத்து பேசுவீங்க. அப்போ அந்த ஒரு மனசு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அமைப்பு புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். பெரிய கெடுபலன்கள்ங்கிறது இல்லை, இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். அப்போ கொஞ்சம் அனுசரிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் கூட்டாளிகளோட சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். 4, 8, 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கனெக்ட், 4, 8 கனெக்ட் ஆகுது. 4ங்கிறது வண்டி வாகனம், 8ங்கிறது பிரச்சனை. அப்போ வண்டி வாகனத்தில் பிரயாணம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இது நல்லது. இந்த வண்டியில் வித்தை காமிக்கிறது, சரி, இதெல்லாம் தவிர்க்கிறது மீனத்துக்கு நல்லது. அப்போ 8ஆம் அதிபதி வலியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.